ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹோம் குக் வித் அன்சர் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, 1/2 கிலோ அளவுக்கு சிக்கனை வச்சு சூப்பரான ஒரு சிக்கன் சுக்கா வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைமே என்னோட வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா ஹோம் குக் வித் அன்சர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் அப்லோட் பண்ணுற சின்ன சின்ன ரெசிபிஸ் உங்களை வந்து சேர்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போது சிக்கன் சுக்கா பண்ணுறதுக்கு வேண்டிய 1/2 கிலோ அளவு சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி பொடி பொடியாக கட் பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு, இது கூடவே 1/2 மூடி லெமன், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பும் போட்டு கையிலேயே நல்லா மேக்னேட் பண்ணி ஒரு 1/2 மணிக்கூர் நல்லா ஊற வச்சிடலாம். இனி ஒரு சைடு ஒரு கடாய் அடுப்பில் வச்சு கொஞ்சமாக ஆயில் சேர்த்து கொடுத்து, ஆயில் நல்லா சூடாக வர ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம மேக்னேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்த்து கொடுத்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு சிக்கனை நல்லா முருக விடலாம். சிக்கன் பார்த்திங்கன்னா ஈவனாக எல்லா சைடும் குக் பண்ணி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா பொரிஞ்சு வர ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சு அதே ஆயிலில் நம்ம ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய் சேர்த்து கொடுத்து நல்லா வதக்கி, கூடவே நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு சின்ன தக்காளியும் சேர்த்து கொடுத்து அதையுமே நல்லா வதக்கி, இது கூடவே கொஞ்சமாக உப்பும் சேர்த்து கொடுத்து நம்ம பொரிச்சு வச்சுருக்க சிக்கனையும் சேர்த்து கொடுத்து நல்லா ஃப்ரை பண்ணி இறக்கணும்னா சூப்பரான சிக்கன் சுக்கா தயார். ரொம்பவே சிம்பிளான ஒரு ரெசிபி தான் இந்த சிக்கன் சுக்கா ரெசிபி. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ண நிறையா சிம்பிளான ரெசிபிஸ் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு டைம் கிடச்சா அதையும் போய் பாருங்கள். இந்த சிக்கன் சுக்கா ரெசிபியை ஃபுல் வீடியோவாக நான் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதையும் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது சின்னதான சிம்பிளான ஹெல்த்தியான டேஸ்டியான ஒரு ரெசிபியில் சந்திக்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. டாடா.